ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்லேயே மில்க் மேட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால் காயட்டும். நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து பொங்கி வர ஸ்டேஜில் இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் 1 டே விட்டு 1 டேயாச்சும் போடுறதுக்கு வீடியோ ட்ரை பண்ணுறேன். இப்போ நல்ல பால் வந்து பொங்குற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இந்த பால் ஆடையெல்லாம் எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலே நம்ம நெய் எடுக்கலாம். வீட்டிலே நம்ம நெய் செய்யலாம். அது ஒரு வீடியோ உங்களுக்காக நான் தனியாக போடுறேன், எப்படி எடுக்கிறது நெய் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், பால் பொங்க போகுது. இப்போ நம்ம சிம் பண்ணிடலாம் அடுப்பை. இது நல்லா கிளறி விட்டுறணும். இது நல்லா கிளறிகிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டு கிளறிகிட்டே இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் கொஞ்சம் நல்லா சுண்டி கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் ஒட்டாமல் வரும். நான் வந்து சில்வர் பேன் தான் யூஸ் பண்ணுறேன். நான் சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன். நான்ஸ்டிக் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது வந்து எனக்கும் பிடிக்காது, எங்கள் வீட்டுக்காருக்கும் பிடிக்காது. அதில் அவ்வளோக்கும் ஹெல்த் கிடையாது. நீங்கள் சில்வரே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இரும்பு வடக்கல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகணும். பாருங்கள், பாலோட 2வது கன்சிஸ்டன்சி இது. 3rd கன்சிஸ்டன்சி தான் வந்து மில்க் மேடாக சேஞ்ச் ஆகும். பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. இனி அடுத்த கன்சிஸ்டன்சி தான் மில்க் மேடாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் சில பேர் வந்து யோசிக்கலாம், பால்னால் எந்த பாலில் வேணால் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைங்க. வந்து பசும் பால், அதுவும் இல்லாமல் தண்ணி கலக்காத சுத்தமான பாலில் மட்டும்தான் மில்க் மேட் அதாவது செய்ய முடியும். தண்ணி வந்து ரொம்ப கலக்கக்கூடாது. கொஞ்சோண்டு கலந்துருந்தாலும் அந்த ரொம்ப கலக்காம வேண்டாம். ஒரு லிமிட்டான கலக்கில் இருந்தால் கூட பரவாயில்ல. ரொம்ப கலக்கியிருந்தால் மில்க் மேட் வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதாவது பேக்கெட் பால் அந்த பாலெல்லாம் வராதுங்க. இந்த பாலில் மட்டும்தான், பசும் பாலில் மட்டும்தான் வரும். அடுத்தது வந்து பால் பவுட்ரு செய்கிறது அப்படின்னு காமிக்கிறேன். அடுத்த ரெசிபியில் வந்து பால் பவுட்ரு செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். எல்லோரும் இந்த கருக்கருன்னு இருக்கிறத பார்த்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து இந்த பால் வந்து மேலே ஊற்றும் போது அந்த மேலே தெரிச்சது தான் அந்த கலரில் ஆயிடுச்சு. அது அந்த பால் சுண்ட பாத்திரம் வந்து சில்வர் பாத்திரம் கட்டி அந்த இது பிடிச்சிருச்சு. லைட்டாக கறி பிடிச்ச மாதிரி தெரியுது. தப்பாக நினச்சிக்காதீங்க. பால் ஊற்றும் போது தெரிச்சது அந்த ஒரு சொட்டு, அதனால தான். பாருங்கள், நம்மளோட சூப்பரான மில்க் மேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வேறு கண்டெய்னரில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ வேறு கண்டெய்னரில் மாற்றிட்டேன் பாருங்கள். என்னடா கொஞ்சம் தான் கிடச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க, உங்களுக்காக காமிக்கிறதுக்காக இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கடையில் வாங்குகிற இது வந்து எவ்வளோ 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கடையில் வாங்குகிற மில்க் மேட் மாதிரியே இருக்கும். பாருங்கள், நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்துஸ் கிச்சன் சேனலை. ஓகே, பாய்.